ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இப்போ நம்ம ஜிபேயில் பார்த்தோன்னா கூகுள் பேயில் பாக்கெட் மணிங்கிற ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணால் என்ன ஆகும், மொத்த பணமும் போயிடுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் அப்டேட்டு கூகுள் பேயில் பார்த்தீங்கன்னா, இப்போது பீப்புள் பிரிவில் முதல் வரிசையில் முதல் ஐக்கான் எது இருக்குன்னா பாக்கெட் மணிங்கிற ஒன்று புதுசாக வந்து சேர்த்துருக்காங்க. இந்த ஐக்கான் குறித்து தற்போது ஆடியோ ஒன்று பகிரப்பட்டு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்துட்டுருக்கு. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஐக்கானை தொட்டதால் வங்கி கணக்கில் இருக்கிற மொத்த பணமும் காலியாகிடும்னு பேசுகிறார். இது ஒரு மோசடி வலைன்னும் குறிப்பிட்டுள்ளார். இது உண்மையா அப்படிங்கிறதான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பாக்கெட் மணி என்ற கூகுள் பேயில் புதிய அறிமுகம். பெயருக்கு ஏற்றாற் போல் இது வழக்கமான பாக்கெட் மணி கான்செப்ட் தான். இதை ஒரு எக்ஸ்பிளைனாக பார்ப்போம். ஸ்கூல் காலேஜுக்கு போகும்போது அம்மா அப்பா கையில் கொஞ்சம் காசு செலவுக்கு கொடுத்து விடுவாங்க. அது அந்த காலம். இப்போது இந்த டிஜிட்டல் காலத்தில் கூகுள் பேயில் காட்டும் பாக்கெட் மணியில் யாருக்கு ஒரு மாதத்திற்கு இவ்வளோ காசு தரணும்னு நினச்சிட்டோன்னா அவர்கள் அந்த அளவிற்கு மட்டும் செலவு செய்து கொள்ளலாம். உங்களோட மகளுக்கோ மகனுக்கோ ரூபாய் 5000 பாக்கெட் மணியாக செட் செய்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அந்த ஆப்ஷனில் செலவு செய்யும் ரூபாய் 5000 உங்கள் கணக்கில் இருந்து செல்லும். பாக்கெட் மணி இவ்வளவுன்னு செட் செய்ய முடியாது என்கிறவங்க அப்ரூவ் எவரி பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தலாம். அதாவது இந்த ஆப்ஷனில் அவங்க உங்கள் வங்கி கணக்கிலேருந்து செலவு செய்யும் ஒவ்வொரு பேமெண்ட்டுகளுக்கும் உங்களது ஒப்புதல் தேவை. பாக்கெட் மணி அளவை செட் செய்கிறீர்களா, அப்ரூவ் என்று பேமெண்ட் கொடுக்குறீங்களா, எதுவாக இருந்தாலும் முதல்ல உங்களிடம் இருந்து நீங்கள் யாருக்கு பாக்கெட் மணி செட் செய்கிறீங்களோ அவங்களுக்கு இன்வைட் செல்லும். அவர்கள் அதற்கு அக்செப்ட் கொடுத்ததுன்னா உங்கள் வங்கி கணக்கிலேருந்து பணம் செல்ல ஆரம்பிக்கும். இந்த ஆப்ஷனுக்கு ஒப்புதல் கொடுப்பவர்கள் அவர்களது வங்கி கணக்கிலிருந்து பணம் செலுத்த முடியாதான்னு கேட்டால் முடியும்தான். உங்கள் மகள் அல்லது மகன் ஒவ்வொரு பேமெண்ட் செய்யும் போதும் சூஸ் அக்கௌண்ட் டு பே வித் என்கிற ஆப்ஷன் காட்டும். அதில் அவங்க செலக்ட் செய்து கொள்ளலாம். இந்த பாக்கெட் மணி ஆப்ஷனில் சில நடைமுறைகளும் கட்டுப்பாடுகளும் உள்ளது. அது என்னங்கிறத பார்க்கலாம். ஒருவர் அதிகபட்சம் 5 பேருக்கு பாக்கெட் மணி செட் செய்ய முடியும். பாக்கெட் மணி யாருக்கு செட் செய்கிறோமோ அவங்க ஃபோன் நம்பர் உங்கள் ஃபோனில் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். அவங்க கூகுள் பே ஆப்பில் பதிவு செய்திருக்கணும். தொகை செட் செய்யப்பட்டதும் அதன் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு பேமெண்ட்டுகளுக்கும் செட் செய்தவர்கள் ட்ராக் செய்ய முடியும். பாக்கெட் மணியில் செலவு செய்யப்பட்டும் ஒவ்வொரு பேமெண்ட்டுகளுக்கும் உங்களது கணக்கில் இருந்து தான் கழிக்கப்படும். மாதம் தொகையின் அளவை மாற்றிக்கலாம். இதை தவிர மோசடியான ஒரு விஷயத்தை கூகுள் பேங்கிற அப்டேட்டுடைய தொழில்நுட்பம் அவர்களது ஆப்பில் அதுவும் முதல் வரிசையில் வைத்திருக்காதுங்கிறத மக்கள் நினைவில் கொள்ளணும் மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது விகடனோட வெப்சைட்லேருந்து இந்த தகவல் எடுத்தது. மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேங்கிறதானே அந்த காணொலியில் பதிவு பண்ணினேன். இது போல் பயனுள்ள பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching, friends.